இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. கிட்னி முறைகேட்டு வழக்கில் என்னையும் சேர்த்து பேசுறாங்க, கூடவே இழிவுபடுத்துறாங்க, அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். இன்னொன்று இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த டிப்ரெஷன்ல என்னோட குழந்தை வந்துட்டு இறந்து போச்சு, அதற்கு காரணம் வந்து முதலமைச்சர் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த எல்லாமே அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு வேளை அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு அரசியல் ஒரு டச் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஐடென்டிட்டி பின்னாடி அவங்கள வச்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் பேசப்பட்டது. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல விஷயம், அதாவது 8 பேர் அப்படின்னும் போது அதில் வந்து இப்போ சில இன்னும் ஃபுல் நேம்ஸ் யாருன்றது இல்லை, அதாவது நெல்சனாக இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், ஐ திங்க் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அட்வொகேட் நெல்சனாக இருக்கட்டும், இல்லைன்னா திருச்சி லைக் கார்த்திகா இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய அவர்கள் தரப்புலேருந்து வைக்கப்பட்ட ஒரு விஷயம் கிட்னி முறைகேடு அப்படிங்கிறது தான். அதனை தொடர்ந்து தான் இவங்க வந்து இல்லைங்க அதில் சம்மந்தப்படாத என்ன உள்ள வந்து சேர்த்து வச்சு பேசுறாங்க, ஓகே இன்னும் என்னை பத்தி அவதூறு பரப்புறாங்கன்னு இவங்க கொண்டு வரப்பட்ட ஒரு வழக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். இவங்க கொடுத்துட்டாங்களே, இதை ஒரு பக்கம் நம்ம எடுத்துட்டு போவோம், இல்ல இவங்க பக்கம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போவோன்றது கிடையாது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஜல்லிக்கட்டு மூலியமாவும் பிக் பாஸ் மூலியமாவும் மக்களுக்கு வந்து ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் ஜூலி. கடந்த சில மாதங்களாகவே வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாகவும் டிவிகேக்கு ஆப்போசிட்டாகவும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டையுமே கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு மேம்? எஸ், இந்த சம்பவம் வந்து ஐ திங்க் ஒரு ஆரம்பிச்சு ஒரு மார்ச் மாதம்ல இருந்து போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அது இல்லையா? என்னன்னா அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துல சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், இல்லை வந்து வேற ப்ரொஃபஷனை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்களை தொடர்ந்து வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த சூழ்நிலையில தான் அட்வொகேட் நெல்சன் அவர்கள் ஒரு வீடியோவும் போட்டிருந்தார் இல்லையா? என்னன்னா இந்த மாதிரி அவங்க மீது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். தட் இஸ் எங்க அப்படின்னா, அப்போது விசாரணை அதிகாரியாக இருந்த IPS ஆஃபீஸர் பிரேமானந்த் சின்ஹா அவர்கள்கிட்ட, ஏன்னா ஆல்ரெடி இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை கிட்னி முறைகேட்டு வழக்கை வந்து விசாரிக்கிறது தமிழ்நாட்டு ஒரு உத்தரவின் பேரில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு இருக்கு இல்லையா? அதில் வந்து திருச்சியிலிருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பேரும் அடிபட்டு இருக்கு. தட் இஸ் ஐ திங்க் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பேர் அடிபட்டு இருக்கு. விச் மீன்ஸ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு தகவலா ஒரு சஸ்பெக்ட் பேஸ்ல இருக்கக்கூடியதான் நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் அந்த ஒரு ரிப்போர்ட்டும் எதுவும் சப்மிட் பண்ணப்படல. அதன் தொடர்ச்சியாக எந்தவித நடவடிக்கையும் இனி எடுக்கப்படல, யாரும் கைதும் செய்யப்படல இல்லையா? அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் பேரு, பர்சன்ஸோட பேரு, இந்த மாதிரி எல்லாமே உள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டு நமக்கு வீடியோஸ் வரதை நம்மளால பார்க்க முடியுது இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில தான் வந்து தன்னுடைய கிளைண்ட்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி சொன்னதின் அடிப்படையில் எவிடன்சஸ் எல்லாம் வச்சு ஒரு பெட்டிஷன் கொடுக்கப்பட்டதான் இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டது இல்லையா? அதன் லைக் தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஜூலி அவர்கள் வந்து அகெயின் அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது, தட் இஸ் 29th அன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. மார்ச் 16th அன்னைக்கு நான் ஒரு 8 பேர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். என்னன்னா இந்த மாதிரி கிட்னி முறைகேட்டு வழக்கில் என்னையும் சேர்த்து பேசுறாங்க, கூடவே இழிவுபடுத்துறாங்க, அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். பட் எங்களுக்கு அதில் தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் எந்த வித ரெஸ்பான்ஸும் அதில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் திரும்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லைக் எலெக்ஷன் கமிஷனோட இது வந்து வந்துடும் உள்ள, தட் இஸ் லைக் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். ஓகே, உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் வந்து வந்துடும் இல்லை, தட் இஸ் லைக் 1 month ஆஃப் எலெக்ஷன் பீரியட்ல வந்துட்டு அவங்க ரூல் வந்து வந்துடும். ஸோ அப்படியெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். ஸோ இந்த சூழ்நிலையில தான் எங்களுக்கு மே 18 ஒரு ரிப்ளை வருது. என்னன்னா இந்த கேஸ் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நீங்க கோர்ட்ல பார்த்துக்கோங்க. விச் மீன்ஸ் இது கிரிமினல் டிஃபமேஷன்ல வராது, இட் கம்ஸ் அண்டர் சிவில் டிஃபமேஷன் சொல்லி வந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் அவங்க ஹஸ்பண்டும் ஒன்று சொல்லியிருந்தாரு. ஸ்டேஷன் மாற்றி போக சொன்னாங்க. தட் இஸ் அண்ணா நகர், அதுக்கப்புறம் வலசரவாக்கம், கோயம்பேடு, இந்த மாதிரி மாற்றி எங்களை வந்து போக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரி விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சில கேள்விகளும் கேட்கப்படுது. அந்த வாய்ஸ் யாரோடது, இதில் உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையான்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேட்கப்பட்டது. அவங்களும் சொன்னாங்க ஐ திங்க் அந்த வாய்ஸ் யாரோ ராதிகா அப்படிங்கிற ஒருத்தவங்களோடதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி டேரக்டர்ஸ் அசோசியேஷனில் ஏதோ இருக்காங்க. அதில் எங்ககிட்ட அவங்க பேசும்போது சொன்ன விஷயம், நான் உங்களை பற்றிலாம் சொல்லலை, இந்த மாதிரி நாங்கள் அனுபவிச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னோம், உங்கள் 2 பேரை நான் சொல்லலைன்னு சொல்லி அவங்க சொன்னதோட ப்ரூஃப்ஸும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. இப்போ என்னன்னா 2 பக்கமும் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த பக்கம் எவிடன்ஸ் இருக்கோ அதை வைத்து தான் ப்ரூவ் ஆக போகுது. ஓகே, அதாவது யார் கொடுத்தது வந்து
லைக் யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பக்கம். இன்னொன்னு இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த டிப்ரெஷன்ல என்னோட குழந்தை வந்துட்டு இறந்து போச்சு, அதற்கு காரணம் வந்து முதலமைச்சர் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த எல்லாமே அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த பெரம்பூர் இன்சிடென்ட் பத்தியும் அவங்க கேள்விகள் கேட்கப்பட்டது. வாடா போடா நீங்க ஒரு மேல பேசுனீங்கன்னும் போது நான் வாப்போம் தான் பேசினன்ற மாதிரியான கேள்விகளும் அவங்க முன்வைக்கப்பட்டது. அங்க ரிப்ளைஸும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கப்பட்டது. இவங்களும் சொல்றாங்க லைக் அந்த அப்படின்னா எங்க மேரேஜ் அப்பவே வந்து அவங்க சொல்லியிருக்கணும் இல்லையா, இந்த மாதிரி நாங்க ஈடுபட்டிருந்தா அதுக்கப்புறம் அவங்க ஏன் சொல்லல. அதுதான் மேம் அந்த பிரஸ் மீட்ல வந்து அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து விமர்சனங்கள் வந்து லைட்டா தான் இருந்துச்சு, பட் வந்து இந்த டிவிகே வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து ரொம்பவே பெருசா வந்திருக்கு. அவங்க வந்து அதை மறுக்காம இந்த மாதிரி சொன்னதுல வந்து ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்குமா? இல்ல அகைன் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது அரசியல் சார்ந்து கொண்டு போகிறத நம்மளால பார்க்க முடியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது இவங்க திரும்ப அதே கான்செப்ட் தான் கொண்டுட்டு வராங்க, டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க இதுல வந்து அந்த ட்ரிச்சி லைக் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்கள சொல்லும்போது அந்த கார்த்திக் அவங்களையா இருக்கட்டும் இல்லை நெல்சன் அவங்களே இருக்கட்டும், இவங்களாம் சொல்லும் போது அவங்க டிவிக்கே அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. நான் டிஎம்கேக்கு பேசினன்ற ஒரே காரணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டுட்டு வராங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவங்க கொண்டுட்டு வராங்க. ஓகே, கொண்டுட்டு வந்துட்டு அகெயின் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வர போகுது. இன்னொன்று அவங்க சொல்லியிருந்தாங்க, இப்போ அங்கே விசாரணை அதிகாரியா இருக்கக்கூடிய சித்ரா மேம் அவங்கள பார்த்து எங்க தரப்பு விளக்கத்தை கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாரா இருக்கோம் அப்படின்னு. விச் மீன்ஸ் இவங்களும் திரும்ப திரும்ப அங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னொன்னு வந்துட்டு நான் படிச்சது வேற காலேஜ்ல, லைக் ஷர்மி அவங்க படிச்சது வேறல, எனக்கு ஒரு 2.5 வருஷமா தான் தெரியும், ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு போறப்ப போட்டோ எடுத்திருப்பேன். விச் மீன்ஸ் கேட்ட கேள்வி வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க டினை பண்ணியிருந்தாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்படி இருக்கும் போது வெறும் மீடியாவில் ப்ரொஜெக்ஷன் வரக்கூடிய விஷயத்தை வச்சு we cannot decide that இவங்க சரி இவங்க தப்பு அப்படின்னு. அட் த எண்ட் ஆஃப் த டே லீகலி ப்ரூவ் ஆகும்போது தான் யார் சரி யார் தவறு அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு இங்கே தெரிய வரும். ஓகே மேம், இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங்ன்றது வந்து ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். ஸோ ஒரு பாடி தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இது. ஸோ அதுலேருந்து ஒரு டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க, ஆர்கன்ஸை வந்து இது மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஸோ இதுக்கு எந்தெந்த லாஸ் கீழெல்லாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க? சிஎஸ் இதில் என்னன்னு பார்த்தோன்னா அவங்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா இது வந்து கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா விச் கம்ஸ் அண்டர் சிவில் டிஃபமேஷன், கிரிமினல் டிஃபமேஷன் வராதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இதே சிவில் டிஃபமேஷனாக தான் நம்ம கோர்ட்டுக்கு போய் சூட்டாக ஃபைல் பண்ணணும். கிரிமினல் டிஃபமேஷன் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இது பண்ணி அப்புறம் கிரிமினல் கேஸ் எப்படி போகுமோ அந்த மாதிரி போகும். இங்கேயும் வந்து இம்ப்ரெசன்மெண்ட் வித் ஃபைன்னு போகும். பட் சிவில் இது போகும்போது லைக் காம்பன்சேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் போயிடும். ஓகே, அது ஒன்று. இன்னொன்று பார்க்கும்போது இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங் எடுத்து அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது பல விதமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இறந்து போனவர்கள் கிட்ட இருந்து எடுக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள். ஓகே, என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தா நான் உங்களுக்கு பணம் தரோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட வாங்குறதா இருக்கலாம், இல்லை மிரட்டி வாங்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி பல விதமான ஒரு ஆஸ்பெக்ட்ல இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. பட் அப்படி நடக்கிறது இல்லீகலான ஒரு விஷயம். இது லீகலாக நடத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ காசு வச்சு ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிட்டு ஆர்கன் கிடைக்காம இறந்து போகிறத நம்மளால பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் அது லீகலாக நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, ஒன்று. ரெண்டாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் யாராவது ஈடுபடுறாங்க அப்படின்னா தட் இஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 கீழே 5 to 10 years வரைக்கும் அவங்களுக்கு இம்ப்ரெசன்மெண்ட், கூடவே 20 lakhs to 1 crore வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் ஆனது இங்கே போடப்படும். ஒன்று, தனிநபர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா. இதுவே ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலோ இல்லை அந்த ஹாஸ்பிட்டலை சார்ந்த டாக்டர்ஸோ இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் போது அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும். தட் இஸ் இந்த டாக்டர்ஸோட ப்ராக்டிசிங் லைசன்ஸாக இருக்கட்டும், அந்த ஹாஸ்பிட்டலோட லைசன்ஸாக இருக்கட்டும் கேன்சல் பண்ணப்படும். கூடவே கிரிமினல் ஆக்ட்ஸ் கீழேயும் இவங்க மீது வந்து நடவடிக்கையானது எடுக்கப்படும். ஸோ இவ்வளவு கான்சிக்வன்சஸ் இருக்குது அதில் ஈடுபடுறவங்க மீது, இல்லைன்னா ஈடுபடக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் மீது. ஓகே மேம், அதே மாதிரி வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக நிறையவே ஆடியோஸ் கூட லீக் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து ஜூலி அவர்கள் மேலே வந்து நிறைய விமர்சனங்களை வந்து வச்சுட்டு வராங்க. ஸோ இன்னும் என்னென்ன ஆதாரம்லாம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக கிடைச்சிருக்கு? இங்கே அகெயின் சொல்லக்கூடியது அதுதான். ஏன்னா நம்ம எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் கேஸ் போயிட்டு இருக்கும் போது கம்ப்ளீட்டாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், அந்த விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி அட் எண்ட் ஆஃப் த டே என்ன மாதிரியான எவிடன்சஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஓகே, ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேரத்தில் சொல்கிற மாதிரி ரொம்ப காலமாக லைக் வருஷமாக வந்து தமிழ்நாட்டில் திரும்ப வந்து பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். அதனை நோக்கி என்கொயரி கமிட்டி ஆனதும் வந்து செட் பண்ணப்பட்டுச்சு, இன்வெஸ்டிகேஷன் ஆனதும் போயிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இந்த கிட்னி முறைகேடு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் இது பேசப்பட்டு இருக்கு இல்லையா. இதில் அந்த கொடுத்த மக்கள் தான் இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அதில் கொடுத்த மக்களாக இருக்கட்டும், இல்லை இதில் வந்துட்டு உயிரை காப்பாற்றணும், இமீடியட்டாக எங்களுக்கு ஆர்கன் வேணும், நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம், 40 லட்ச ரூபா கொடுக்குற இடத்துல நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் அந்த காசு
ஒரு ஆஸ்பெக்ட் இதுல இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இது ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் 15 லட்சத்துல வாங்கித்தரேன், 20 லட்சத்துல வாங்கித்தரேன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் போகும்போது இந்த மக்களுக்கு எப்படி அவங்களோட கான்டாக்ட் கிடைச்சதுன்றத ஒண்ணு, அவங்க எப்படி போனாங்க, அவங்க மிரட்டி இது பண்ணப்பட்டாங்களா, இல்ல எங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு இதில் நாங்கள் பண்ணலாம்னு சொல்லி லைக் ஃபேக் டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஏமாற்றப்பட்டாங்களா, இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாமே எங்கள் ப்ரூஃப்ஸாக மாறும். ஓகே, ஒன்று. அடுத்து அதனை தொடர்ந்து இந்த மாதிரியான இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மணி டிரான்சாக்ஷனோட ஹிஸ்ட்ரிஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கால் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணப்படும். ஓகே, அதெல்லாம் கன்சிடர் பண்ணப்பட்டு தான் அதுக்கப்புறம் நமக்கு லைக் அஃபிஷியலாக இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஓகே மேம். அதே மாதிரி வந்து நம்ம ஜூலியை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் பின்னணிலாம் எதுவுமே இல்லை. இப்போ திடீர்னு இந்த கிட்னி முறைகேடு இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் வர டைமில் தான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக நிறைய வீடியோஸை வந்து போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களுடைய தப்பு மறைக்கிறதுக்காக ஒரு அரசியல் பின்னணி வேணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா? சரி, இது இப்படியும் பேசப்பட்ட ஒரு விஷயம் தானே. எங்கிட்டையும் முன்னாடிலாம் பேசும்போது இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. என்னன்னா அவங்க ஒரு வேலை அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு அரசியல் ஒரு டச் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஐடென்டிட்டி பின்னாடி அவங்கள வச்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் பேசப்பட்டது. அட் த எண்ட் ஆஃப் த டே யாராக இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் உண்மையாகவே ஒரு நடந்திருக்கு, அதனாலதான் அவங்க அந்த ஒரு லைக் வே எடுத்தாங்க, சூஸ் பண்ணாங்க அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து நமக்கு தெரிய வரும்போது இதில் யார் யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவங்க மீது வந்து தக்க கடுமையான தண்டனை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுற ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷன் நம்ம யோசிக்கலாம். என்னன்னா இவங்க வந்து கட்சி பின்புலம் இருக்கு, இவங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இவங்க பணத்தால இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான எதுவுமே கிடையாது சட்டத்தின் முன்பாக. ஏன்னா லைக் ஈக்குவல் பிஃபோர் லா, ஈக்குவாலிட்டி லைக் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தான். சி கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அண்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். சட்டம் யாராக இருந்தாலும் ஒரே மாதிரியாகத்தான் அப்படின்னு. அப்படி நம்ம பார்த்தோம்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னா எவ்வளவோ சிட்டிங் மினிஸ்டர்ஸ் உள்ள போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா? சிட்டிங்கா அவங்க மினிஸ்டர்ஸா இருக்கும் போதே பிரசன்ட்ல போய் அவங்க செய்த தவறுக்காக இருந்துட்டு வெளியே வந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஏன் அவங்க தப்பிக்கணும்னா அப்ப இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க யூஸ் பண்ணி தப்பிச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான எந்த விஷயமும் நடக்க போறது இல்லை. அவங்க யாராக இருந்தாலும் இது நிரூபணமாகும் பட்சத்தில் அதற்கு உண்டான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஓகே மேம். அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது ஜூலி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தாவேக்காவை சேர்ந்தவங்க வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் முக்கியமாக வந்து நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அதுக்காக தான் முக்கியமாக வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இவங்க மேலே ஏதாச்சும் கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இப்ப அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அதுதானே, அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிற அது பர்టిక్యులரா யார் மேல ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல விஷயம். அதாவது 8 பேர் அப்படின்னும் போது அதுல வந்து இப்போ சில இன்னும் ஃபுல் நேம்ஸ் யாருன்றது இல்லை. அதாவது நெல்சனா இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், ஐ திங்க் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 8 பேர் மீது அப்படின்னும் போது விச் மீன்ஸ் இந்த மாதிரி என்னை எல்லாம் பேசுறேன், இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல வந்து அவதூறு பரப்புறாங்க, விச் கிரியேட்ஸ் லைக் எனக்கு இந்த மாதிரி டிப்ரெஷன் ரொம்ப ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் முழுக்க டிஃபர்மேஷனை சார்ந்த ஒரு விஷயம். என்ன உள்ள சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க, அவதூறு பரப்புறாங்க, பிளஸ் வந்து என்னோட ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்றாங்க, கூடவே கமெண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க அப்படிங்கிறத சார்ந்த கம்ப்ளைண்டா தான் இது இந்த இடத்துல இருக்கு. ஓகே மேம். இப்போ மற்றவங்கள அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவங்களுமே அந்த மாதிரியான வீடியோஸை தானே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து கேஸில் எந்த ப்ராப்ளமும் வராதா? ஏன்னா வந்து இந்த தரப்புல இருந்துமே அதே வேலைகளை தான் இவங்க என்ன ஒரு குற்றத்தை வந்து முன் வச்சிருக்காங்களோ அதே தானே அவங்களுமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு வரும்போது கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்க போகுது. ஓகே, பட் இந்த பக்கம் தரப்புல இருந்து என்ன கம்ப்ளைண்ட் ஆனது கொடுக்கப்பட்டதுன்னு ஒன்று இருக்கு. தட் இஸ் அவங்க இந்த மாதிரி தாக்கி பேசுறது இதெல்லாம் இருக்கும் போது அகைன் இது திரும்ப நான் சொல்ற ஒரு விஷயம் அதுதான். அகெயின் இது என்னன்னா வர்சஸ் 2 பார்ட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம், எடுத்துட்டு போகப்படுற ஒரு விஷயம். ஓகே, இங்க முழுக்க இந்த தரப்புல இருந்து கொண்டு வரப்பட்டது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே, அதாவது கிட்னி முறைகேடு வழக்குன்றது தான் இந்த பக்கம் இருந்து இனிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அட்வொகேட் நெல்சனா இருக்கட்டும், இல்லைன்னா திருச்சி லைக் கார்த்திகா இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய அவர்கள் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட ஒரு விஷயம் கிட்னி முறைகேடு அப்படிங்கிறது தான். அதனை தொடர்ந்து தான் இவங்க வந்து இல்லைங்க அதுல சம்பந்தப்படாத என்ன உள்ள வந்து சேர்த்து வச்சு பேசுறாங்க. ஓகே, இன்னும் என்னை பத்தி அவதூறு பரப்புறாங்கன்னு இவங்க கொண்டு வரப்பட்ட ஒரு வழக்கு இல்லையா? சோ இது ரெண்டுத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். இவங்க கொடுத்துட்டாங்களே இதை ஒரு பக்கம் நம்ம எடுத்துட்டு போவோம், இல்ல இவங்க பக்கம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போவோன்றது கிடையாது. 2 பேரிடமும் தீவிர விசாரணையானது அங்க கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவில் அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், அவங்க கிட்ட இருக்கிற எவிடன்சஸ், இதுல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வைத்துதான் யார் மீது தவறு, யார் சரி யார் தவறு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இங்க வந்து நமக்கு தெரிய வரும். ஓகே மேம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி மேம். நன்றி.